இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 699 அப்ப ரிவிஷன் ஆன ஒரு முரளி 6/2/1980 பாபா சொன்ன முரளி 6/2/1980. பாபா இந்த முரளியில என்ன சொல்றாங்க, ஏன் இந்த பர்டிகுலர் முரளியை இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா, the easy way to become bodiless, அசரீரி ஆவதற்கான எளிதான வழி என்ன அப்படின்னு பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நமக்கு இருக்கிற வரதானம் எல்லாமே இந்த முரளியில இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். பாபா சொன்ன, அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு சொன்னா, அவ்யக்த முரளி அப்படின்றது எல்லாமே பிளஸிங்ஸ் தான். இதுல இருந்துதான் நமக்கு வரதானங்கள் எடுக்கப்பட்டு கொடுக்கப்படுது. சோ இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த முரளி படிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரிய வரும், இன்னும் ஈஸியா புரியும். அதுக்காக தான் இதை நம்ம இந்த வாரம் ஸ்பார்க்ல இதை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அதுதான். The easy way to become bodiless, அசரீரி ஆவதற்கான எளிமையான வழி. டுடே இன்னைக்கு பாபா ஹஸ் கம் டு, அவர் தன்னுடைய லாங் லாஸ்ட், ரொம்ப நாள் வெகு காலம் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி வெகு காலமா கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, ப்ரீவியஸ் சைக்கிள்ல தான் நான் உங்களை பார்த்தேன் என்னுடைய அன்பான குழந்தைங்க, உங்களை நான் இந்த சைக்கிள்ல நான் பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப அன்பு பண்றாரு. பாப் தாதா என்ன சொல்றாரு, எப்பவுமே என்னுடைய கோஆபரேட்டிவ் சில்ட்ரன், என்னோட ஒத்துழைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னுடைய அன்பு, என்னுடைய லவ் அண்ட் கோஆபரேஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அன்புரோக்கன் அண்ட் இம்பெரிஷபிள், அழியாமையும் அன்பிரேக்கபிளாவும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பாப் தாதா என்ன செய்யறாங்க, தன்னுடைய அன்பான குழந்தைங்களுடைய மணிமாலையை கோத்துட்டு இருக்கிறாங்க. ரோசரி ஆஃப் லவ். அந்த குழந்தைங்க எவ்வளவு, அந்த அன்பின் அளவு எவ்வளவு இருக்கு அதை பொறுத்து கோத்துக்கிட்டு இருக்காங்க. 1 2 3 4 சொல்லி. அப்ப பார்த்தா எல்லா குழந்தைங்களும் எப்படி கோர்க்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர் வார் தான் இருக்கு. 1 2 3 வரிசைப்படுத்துற அளவுக்கு தான். அப்ப இன்னைக்கு பாபா அந்த மாதிரி அவன் ஒவ்வொரு குழந்தையுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கள கோத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிரம்மா பாபா எப்படி அவருக்குள்ள என்ன ஒரு குணங்கள் இருந்ததோ அதை ஒத்து அதுக்கு க்ளோஸான குணங்கள் இருக்குது. எல்லாருக்குமே அதை அவர் பாக்குறாரு. ஆனா பாபா சில குழந்தைங்களையும் பாக்குறாரு. அப்படி பாக்குற குழந்தைங்கள்ல சில குழந்தைங்களையும் பாக்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஹேவிங் டு லேபர் இம்பைப் சம் ஸ்பெஷாலிட்டிஸ், சில பண்புகளை தனக்குள்ள கொண்டு வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. அப்ப பாபா அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களை பார்த்து ரொம்ப மர்சி ஆகிறாரு, கருணைப்படுறாரா. என்னது இது, என்னோட குழந்தைங்க ஆன பிறகும் தே ஆர் மை சில்ட்ரன், அவங்க என்னோட குழந்தைங்க சொல்ற பாருங்க, தே ஆர் மை சில்ட்ரன், என்னுடைய குழந்தைங்களா இருந்து கூட எட் தே ஆர் ஹேவிங் டு லேபர், கஷ்டப்படணுமா என்ன, உழைக்கணுமா என்ன ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொண்டு வரத்துக்கு. சோ பாபா எந்த பர்டிகுலர் விஷயத்துல குழந்தைங்க கஷ்டப்படுது அப்படின்றத பாக்குறாரு. பார்த்தா பாடிலெஸ், அசரீரி ஆகிற விஷயத்துல குழந்தைங்க ரொம்ப அதிகப்படியான உழைப்பு கொடுக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க, அந்த விஷயம் வரமாட்டேங்குது. அப்ப பாபாவும் தாதாவும் டிஸ்கஸ் பண்றாங்க, சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படி சொல்ற, ஏன் குழந்தைங்க பாடிலெஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அப்போ பிரம்மா பாபா என்ன சொல்றாரு, குழந்தைங்க இந்த காஸ்டியூம் அப்படின்னா ட்ரெஸ், உடல் இல்ல, ஆத்மாவுக்கு காஸ்டியூம் உடம்பு தானே. இந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ரொம்ப நாள் நடிச்சுட்டாங்க.
they are playing different roles. 84 பிறவிகளா different roles அவங்க நடிச்சு வந்துட்டாங்க. அதனால they have become the bodily being. அப்படியே ஹியூமன் பீயிங்காவே மாறி போயிட்டாங்க அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, எஸ், ஆமா, they have been playing their role. பண்ணாங்க, ரைட். பட் வாட் இஸ் தி டைம் நவ்? டைம் சைக்கிள்ல இப்ப என்ன காலம் போய்கிட்டு இருக்குது? எல்லாம் வந்து நடிச்சாங்க, கொண்டாங்க, எல்லாம் ஓகே. பட் காலம் இப்ப எந்த காலம் நடந்துகிட்டு இருக்குது? you automatically act according to your awareness of time. இல்லையா? என்ன டைம், என்ன காலம் நடந்துட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா? இப்ப நைட்டு படுத்து தூங்குறோம், நைட் ஆனா தூக்கம் வந்துடுது தானா, அப்புறம் காலையில ஆனா தானா விழிப்பு வந்துருது, விழிப்பு வந்தது என்ன, பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு அந்தந்த காரியங்கள் செய்யறோம் இல்லையா? வித் அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வோட. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தானே இருக்கு. அந்த மாதிரி யூ ஹாவ் டு பிராக்டிஸ். டு யூ நாட்? என்ன டைமோ அந்த காரியம் செய்யறதுக்கு நீங்க அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, யூ ஹாவ் நவ் டு கம்ப்ளீட். யாரு? சிவபாபா சொல்றாங்க, டைம் வந்தாச்சு, உங்க ரோலை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். என் ரோலை கம்ப்ளீட் பண்றது அது என்னைக்குன்னு தெரியாது. இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம், இன்னும் 4 வருஷம் கழிச்சு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த உடம்புல பர்மனண்டா இருக்க போறதுலயே எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஃபினட்டான ஆன்சர் இது. யூ நவ் ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் ரோல் அண்ட் ரிட்டர்ன் ஹோம். அவ்வளவுதான். டைம் கடைசி காலம் வந்துருச்சு. இந்த ரோலை முடிக்கத்தான் வேணும், வீட்டுக்கு போகத்தான் வேணும். இதுல ஒரு சேஞ்சும் இல்லை இந்த ரோல்ல. அப்ப யூ ஹாவ் டு லீவ் பிஹைண்ட் தி காஸ்டியூம் தானே. உன்னுடைய உடலை விட்டு விட்டு போகத்தானே வேணும். என்ன பார்ட்டை நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோமோ அதை முடிச்சுத்தானே ஆகணும். அப்ப இன் ஆர்டர் டு ரிட்டர்ன் ஹோம் யூ வில் ஹாவ் டு ரினவுன்ஸ் யுவர் பாடி. உன் பாடியை வீட்டுக்கு போகிறதுக்காக பாடியை விட்டே தீரணும், உடம்ப விட்டுதான் தீரணும். எங்க நீ வந்து முக்திக்கு போறதா இருந்தாலும் சரி, நீ ஜீவன் முக்திக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் வரதானத்துல வந்தது போன வாரம் ஞாபகப்படுத்திக்கோங்க. எதுவா இருந்தாலும் இந்த பழைய காஸ்டியூம், இந்த பழைய உடலை விட்டு போகத்தான் வேணும். அதனால நீங்க என்ன செய்யணும், நீங்க இப்ப என்ன பண்ணணும்? அதனால இந்த பழைய உடலை மறக்கத்தான் வேணும். மறக்கணுமா மறக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. இது வந்து நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் அப்படின்ற விஷயம் மறந்து போனதுனாலதான் வீட்டுக்கு போகணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு மறந்து போச்சு. அதனால இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. வீட்டுக்கு போறதுக்கு எவர் ரெடியா ஆகிறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கீங்களா? எவர் ரெடியா இருக்கீங்களா? இல்ல இன்னும் வந்து ஏதாவது கயிறு கட்டப்பட்டிருக்குதா? எவர் ரெடியா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. சிவபாபா இப்போ ஸ்ட்ரிக்டா தான் பேசுவாரு. பாப் தாதா இப்ப சொல்றாங்க, பாப் தாதா சிவபாபா பேசுறாரு, 2 பேரையும் சேர்த்து சொல்றாரு. பாப் தாதா ஹாஸ் given you time for service. நீ சேவை பண்றதுக்கு பாப் தாதா டைம் கொடுத்துட்டாங்க. அந்த சேவை பண்றதுக்காக உன்னை அந்த பொசிஷன்லயும் போட்டுட்டாங்க. பாபா குழந்தையா, நம்ம சென்னையில இருக்கிறோம், கொஞ்சம் பேர் ஹைதராபாத்ல இருக்காங்க, கொஞ்சம் பேர் டெல்லியில இருக்காங்க, கொஞ்சம் பேர் பாம்பேல இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க. எல்லாரையுமே எந்த ஆத்மா எந்த இடத்துல இருந்தா எந்த வேலை, அவருடைய வேலை சரியாக நடக்குமோ அந்த ஆத்மாவை அந்த இடத்துல அந்த ரோல்ல அவர் பிளேஸ் பண்ணிருக்கிறார். இது எதுவுமே வந்து நம்ம கையில கிடையாது, நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய சாய்ஸும் கிடையாது. நம்மளுடைய கடைசி பர்த் நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது சேவைக்காக. அதாவது ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இந்த 2500 வருஷத்துல பக்தி பண்ணி 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 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு அழுது தொழுது நான் இந்த ரோலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சிவனுக்கு தொண்டு செய்வதற்காக, சிவனுடைய அடியாராக இருப்பதற்காக நான் வந்து இந்த ரோல் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாப்தாதா கொடுத்துருக்காங்க. பாப்தாதா வந்து ரோலை கொடுத்துட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. பாப்தா சொல்றாருங்க, பாப்தாதா ஹாஸ் given you time for service. சேவைக்கான நேரம் கொடுத்து விட்டார். யூ ஆர் பிளேயிங் தி பார்ட் ஆஃப் த சர்வர்.
அவர் கொடுத்துட்டாரு. அந்த பார்ட்ட நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. therefore அதனால செக் பண்ணிக்கோங்க. இந்த எந்த ரோல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த ரோல் மேல என்ன பற்று தேவை கிடக்கு? Why do you want to have the bond for your body? That is செக் பண்ணு. இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கா? இது வரதானத்துல வந்தது, ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த ஓல்டு காஸ்டியூம், இந்த பழைய உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்ட? இந்த உடம்போ இந்த ரோலோ இந்த டைமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தொண்டு செய்வதற்காக, சேவை செய்வதற்கு. ஆனா அந்த விஷயத்த மறந்து போய் அந்த ரோலுக்குள்ளார ஒட்டிக்கிட்டு இல்லதானே நீங்க. அப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க, இந்த ரோலுடைய இந்த காஸ்டியூம் இந்த பாடி ரொம்ப டைட்டா இருக்கா உங்களுக்கு? அதாவது பிடிமானம், இந்த ரோல் மேல பிடிமானம் டைட்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. யூ டோன்ட் திங்க் இட்ஸ் அ டைட் ட்ரெஸ் இல்லதானே அப்படின்றத செக் பண்ணுங்க. இஃப் யூ ட்ரெஸ் இட் டூ டைட், அதாவது இந்த தேகம் சம்பந்தப்பட்ட ரோலு விஷயங்கள்ல ரொம்ப அதிகமாக பிடித்து கொண்டிருந்தால், இறுக்கி பிடித்து கொண்டிருந்தால், இஃப் யூ ட்ரெஸ் டூ டைட், ஆத்மாவும் ட்ரெஸ்ஸும், யூ கான்ட் பி எவர் ரெடி. எவர் ரெடினா இந்த ரெடி, எவர் ரெடின்றதுக்கு என்னெல்லாம் விஷயம். இப்ப எங்கேயாவது வெளியில போறோம், ரெடியா அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அது? குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தேவையான எந்த மார்க்கெட்டுக்கு போறோமோ அதுக்கு காய்கறி வாங்கறதுக்கான பையெல்லாம் எடுத்துக்கிட்டு செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு, அது இன்னைக்கு கண்டிஷன்ல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியான இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா தான் ரெடின்னு அர்த்தம். ரெடி அப்படின்னா ரெடின்னு எதுவுமே ரெடி பண்ணாம எதுவும் இப்ப வீட்டுல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ ஒண்ணு போட்டுக்கிட்டு பைகி ஒண்ணும் இல்லாம ரெடியான ரெடின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லலாம் ரெடின்னு, பட் அது ரெடியா கிடையாது இல்ல. அதுதான் பாபா சொல்றாரு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த மாதிரி எவர் ரெடி அப்படின்னா என்ன? நான் அடுத்த பிறவி ஜீவன் முக்தி ஆகிறதுக்கு ரெடியா இருக்கணும், முக்தி ஆகிறதுக்கு ரெடியா இருக்கணும். முக்திக்கு ரெடி அப்படின்னா எந்த கார்மிக் அக்கௌண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஜீவன் முக்திக்கு ரெடி அப்படின்னா எல்லா டிவைன் வர்ச்சூஸ்லயும் ஃபுல்லா இருக்கணும். 16 கலைகள் நிரம்பிற அளவுக்கு எனக்குள்ள டிவைன் வர்ச்சூஸும் பவர்ஸும் ஃபுல்லா இருக்கணும். அதான் ரெடின்னு அர்த்தம். அப்படி பார்க்க போனா இப்ப நாம யாருமே ரெடி கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸை டைட்டா போட்டுக்கிட்டு எங்க ரெடி ஆவறது? உடம்புலயே இன்னும் உடம்பு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில டைட்டா இது முடியாது அது முடியாது, ஏகப்பட்ட நமக்கு இடைஞ்சல்கள், ஏகப்பட்ட தடைகள் வரும்போது எப்படி ரெடின்னு சொல்ல முடியும்? பாபா என்ன சொல்றாரு? டு பி ஃப்ரீ ஃப்ரம் பாண்டேஜ் மீன்ஸ், அதாவது பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டவன் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ட்ரெஸ் லூசா போடுங்க, டைட்டா போடாதீங்க. ட்ரெஸ்ன்னா என்ன? பிசிக்கல் ட்ரெஸ் கிடையாது, பாடின்ற ட்ரெஸ் லூஸா இருக்கணுமா? எப்ப வேணாலும் ஆத்மா கழட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஹவ் யூ பிகம் அந்த அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு பாண்டேஜ் ஃப்ரீயாவும் யோக யுக்தாவும் இருக்கீங்களா? யுக்தினா என்ன? யுக்தினா வழி, மெத்தடு. அதாவது மெத்தடுனா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நிறைய ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் பண்ணும். சில பேர் குளிச்சுட்டு பல்லு விளக்குவாங்க, சில பேர் பல்லு விளக்கிட்டு குளிப்பாங்க. எவ்ரி திங் ஹேஸ் அன் மெத்தட் இருக்கு இல்லையா? ரைட் சைட்ல திரும்பி படுத்துக்குவாங்க சில பேர் நேரா படுப்பாங்க, சில பேர் எந்திரிச்சதும் தண்ணி குடிப்பாங்க. தேர் ஆர் சர்டன் மெத்தட்ஸ். இதுக்கு பேர் தான் மெத்தட்ஸ், யுக்தி. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு யுக்தியோட தான் நம்ம போறோம். இந்த யுக்தியில யோகம் மிக்ஸ் ஆயிருக்கா? அதுதான் யோகம்னா பரமாத்மா நினைவு. ஒண்ணு டிட்டாச்சா இருக்கணும், பாண்டேஜ் ஃப்ரீயா இருக்கணும். ரெண்டாவது என்னுடைய எல்லா காரியங்கள்லயும் யோகம் கலந்துருக்கணும், பரமாத்மா நினைவு கலந்துருக்கணும். இந்த ரெண்டு நிலையும் உங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு? வீட்டுக்கு திரும்பி போற அளவுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஐ பிலாங் டு ஒன் ஃபாதர். நான் உங்களுக்கு மட்டுமே, உங்களை மட்டுமே சார்ந்தவன், வேறு யாரும் இல்லை. அப்பா ஏக் பாப் தூஸ்ரா நான் கோய். நேத்து பார்த்தோமே, உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு நிலை எனக்குள்ள இருக்கா? அந்த மாதிரி நான் இருக்கேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு
இல்ல எனக்கு இன்னும் பாண்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பிராமிஸ் பொய் தானே, பொய் சத்தியம் தானே. இறைவன் கிட்டயா பொய் சத்தியம் செய்யறது? இன் ஆர்டர் டு பிகம் பாடிலெஸ், அசரீரி ஆகணும். சரி, ரைட், இதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து மெத்தட் சொல்றாரு. சரி, வழி என்ன நான் சொல்றேன். அசரீரி ஆகணும்னா 4 விஷயத்துல நீங்க அட்டென்ஷன் நீங்க பே பண்ணுங்க. In order to become bodiless, pay special attention to 4 things. 4 விஷயங்கள் மேல நீங்க கவனம் வைங்கன்னு பாபா சொல்றாரு. அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஈவன் இன் திஸ் வேர்ல்ட் அவுட் சைட், உலகத்துல கூட when people want to forget themselves, அதாவது தன்னையே மறந்துடுறாங்களாம் சில விஷயங்கள், சில சூழ்நிலைகள் இருக்கும்போது. அது எப்ப அப்படின்னு சொன்னா, உலகத்துல கூட become lost in true love, பிரீத் அப்படின்னு சொல்றாரு. lost in true love for one, யாராவது அன்ப ரொம்ப ஒருவர் நேசிக்கிறாங்க, ரொம்ப நேசத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல தன்னையே மறந்துடுறாங்க ஆத்மாக்கள். அந்த அன்புல தன்னையே மறந்துடுறாங்க இல்லையா? இது ஒண்ணு. 4 விஷயம் சொன்னார் இல்லையா? இது ஒரு விஷயம். அதனால பாபா என்ன சொல்றார், therefore have true love, ரொம்ப உண்மையான நேசத்தை என்கிட்ட கொடுங்கல. True love in order to true love is the easy way to forget yourself. தன்னை மறப்பதுன்னு என்ன? இந்த ரோல், இந்த தேகத்தை மறப்பதற்கு அந்த உண்மையான அன்பை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 1. இது வந்து உன்னுடைய பழைய உலகத்தையும் பழைய உடலையும் மறப்பதற்கு ஒரு எளிதான வழி. அன்பு. I am a loveful soul. பரமாத்மா is a ocean of love. அந்த அன்புல நான் மூழ்கி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல, உண்மையாலுமே சும்மா வாயில சொல்ற விஷயம் இல்ல, சத்தியமாவே அந்த ஒரு அன்பை அவர் மேல நான் அளவில்லாத அந்த செல்ஃப்லெஸ் அண்ட் இம்பெரிஷபிள் லவ் அவர் தான் கொடுக்க முடியும். அந்த அன்பை நான் அவர் மேல அதே போல நான் செலுத்தும் போது அது நமக்கு நம்ம பழைய உலகத்தையும் இந்த உடலையும் மறப்பதற்கு ஒரு எளிதான வழியாக இருக்கிறது. நம்பர் 2, a true friend. ஒரு சின்ன வயசுல ரொம்ப அன்பான ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு நம்ம மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம், அப்படியே அந்த பழைய கதைகள்லாம் அப்படியே பேசிக்கிட்டு அந்த அன்பான ஃப்ரெண்டை மீட் பண்ணதுல ரொம்ப எல்லாத்தையும் மறந்து, தன்னை மறந்து, டைமை மறந்து அப்படியே இருக்கும் இல்லையா? மீட் அப்படின்னு சொல்றாரு. எ ட்ரூ ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பிரீத், அடுத்தது மீட். ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு எல்லாத்தையும் மறக்க செய்யறான். When 2 friends meet together, they forget all consciousness of themselves. தன்னையே மறந்து போயிடுவாங்க, மறந்து டைமையும் மறந்து அப்படியே பேசிக்கிட்டே ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையை, அந்த மாதிரி ஒரு உறவை இறைவன் மீது வைக்கும் போது இது கூட ஒரு ஈஸி வேவா இருக்கு. இதுக்கு இந்த பழைய உலகத்தையும் பழைய உடலையும் மறக்கிறதுக்கு. இது 2வது. 3வது பாட்டு, the song of the heart, கீத் அப்படின்னு சொல்றாரு. பாட்டு, அதாவது for the time you sing the, அதாவது நீங்க சினிமா பாட்டே வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மெலோடி சாங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு 2, 3, 4 தடவை அந்த பாட்டை கேட்டுட்டா போதும், அப்படியே மனசு அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளார. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். மனசு பாட்டுக்கு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், வேலைகள்லாம் நம்ம செய்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு அன்பான பாட்டு ஃப்ரம் யுவர் ஹார்ட், இதயத்திலிருந்து வரக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு உங்களையும் மறக்க செய்யும், உங்கள் நேரத்தையும் மறக்க செய்யும். அந்த மாதிரி ஒரு அன்பான பாட்டு. அப்ப அந்த பாட்டுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவாரு, ஆக்சுவல் பாட்டு கிடையாது. 4 விஷயங்கள்ல இந்த 3வது விஷயம் த ரைட் வே, ரீத் அப்படின்னு சொல்றாரு. ரைட் வேணா சரியான பாதை. சரியான பாதை, when you know the right way, சரியான பாதை நமக்கு தெரியும் போது
அசரீரி ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி டு பிகம் பாடிலெஸ் அப்படின்னு சொல்றார். அப்ப யூ ஒன்லி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் when you don't know the way. ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு தடுமாறும், அந்த இடத்துக்கு போறதுக்கு டைம் ஆகுது. அதே எனக்கு வழி தெரிஞ்சா ஈஸியா நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் இல்லையா? சோ இந்த 4 விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அசரீரி ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு பாபா சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க, இந்த 4 விஷயத்தையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் ஃப்ரெண்ட், தேர்ட் சாங். பாருங்க அப்படியே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் ஃப்ரெண்ட், தேர்ட் சாங், ஃபோர்த் இஸ் த வே. பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே இந்த 4 விஷயத்த கண்டிப்பா அனுபவம் செஞ்சிருப்பீங்க. யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லவ். தேர் இஸ் ஒன்லி யூ அண்ட் ஃபாதர். பாபா கிட்ட சொல்றாரு, நானும் அப்பாவும் தான், மூன்றாவது ஒருவர் கிடையாது அப்படின்றத கண்டிப்பா நீங்க என்கிட்ட அனுபவம் செஞ்சிருக்கீங்க. டு ஹாவ் ஃபவுண்ட் த ஃபாதர். அப்பா, எனக்கு அப்பா கிடைச்சிட்டாருன்னா உலகத்துல எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் யூ ஹவ் ஃபவுண்ட் எவ்ரிதிங். எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இது ஒண்ணு அன்புக்கு சொல்றாரு. அப்புறம் அப்ப பாட்டு ஈவன் டுடே இப்ப கூட பாருங்க, டிவோட்டிஸ் எல்லாம் வந்து பக்தர்கள் பாட்டு பாடுறாங்க, அப்படியே மூழ்கி போய் பாடுறாங்க, முருகனை பத்தி பாடுறாங்க. கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவேன், இது வந்து கடலானாலும் வந்து இந்த ஊர்ல கடலாவேன், முருகன் கோவில்ல புல்லானாலும் உன் கோவில்ல தான் புல்லாவேன். அவ்வளோ உருகி பாடுறாங்கல்ல அந்த டிவோட்டிஸ் பக்தர்கள். எவ்வளவு அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு தானே அப்படிப்பட்ட வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதனால they to become totally lost. அப்படியே அந்த அன்புல வந்து காணவே போயிடுறாங்க கடவுள் முன்னால பக்தி பண்றவங்க. therefore அதனால just consider how, சும்மா நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு அன்புல அந்த அன்பின் முழுமை தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் கிட்ட இந்த அன்பை நான் வைக்கும் போது எப்படி இருக்கும் இந்த லாஸ்ட், அந்த தொலைஞ்சி போற நிலை அப்படின்றத யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லவ். கண்டிப்பா நீங்க இந்த அன்பை அனுபவம் செய்திருப்பீங்க இல்லையா அப்படின்றாரு. அப்புறம் யூ ஹவ் சேஞ்ச்டு ஃப்ரம், அதாவது அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடிய புத்தியிலிருந்து அவர் அன்பான புத்தியாக நீங்க மாறிட்டீங்க தானே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. சோ கடவுளுடைய அன்பு எங்க இருக்குதோ அங்க பாடிலெஸ் ஆக முடியாதா என்ன? எவ்வளவு நேரம் ஆகும் போய் சரீரி ஆவறதுக்கு? டு பிகம் பாடிலெஸ் அவுட் ஆஃப் லவ் இட்ஸ் a கேம் ஆஃப் a செகண்ட். ஒரு செகண்ட் இட்ஸ் a கேம் அப்படின்றார். ஒரு நொடியின் விளையாட்டு. எப்ப அந்த அன்புல அலாதியா நான் மூழ்கி இருக்கும் பொழுது. இதுவும் வரதானமா போன வாரத்துல வந்து நோட் பண்ணி பாருங்க. The word Baba is a bomb of soul consciousness. அது ஒரு பாம்னா என்ன, அப்படியே மொத்தத்தையும் முழுங்கிடும் அர்த்தம். அவ்வளவு ஒரு வீரியம், அவ்வளவு ஒரு பவர். அந்த பாபான்ற ஒரு வார்த்தை ஆத்ம அபிமானத்தினுடைய பாம். அது பாம்னா அலாதி பயங்கரமா பெருசா அவ்வளவு ஒரு அந்த ஆத்ம அபிமானத்தினுடைய பாம் அது. அப்படிப்பட்ட ஒரு பாம்னா அந்த அளவுக்கு அந்த லார்ஜ் தன்மையை வந்து எடுத்து காட்டுறதுக்காக அப்படி சொல்றாரு. சோல் கான்சியஸ்னஸ் உடைய பாம். அந்த பாபான்ற ஒரு வார்த்தை என்னுடைய பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறக்க செய்கிறது அப்படின்னு பாபா பேசிட்டே இருக்காரு. டக்குன்னு லைட்டு போயிடுதான், கரண்ட் போயிடுதாங்க பாத்தீங்களா? அப்ப பாபா அதை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் ஒரு விளையாட்டு தான். அதே மாதிரிதான் உங்களுக்கு கூட அந்த சுவிட்ச் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வுன்ற சுவிட்சை நீங்க போட்டீங்கன்னா, as soon as you put the switch of the father, you turn the switch of awareness of your body and bodily world. உடனே பாபான்னா உடம்பும் உடம்புடைய வேர்ல்டு நான் வேறன்றது ஒரு செகண்ட்ல அது வந்து ஆத்மாவுக்கு புரிஞ்சு போயிடும். திஸ் இஸ் a கேம் ஆஃப் 1 செகண்ட் அப்படின்றார். இந்த பாபான்ற வார்த்தையை உதடுகள் சொல்வதற்கு கூட கொஞ்சம் நேரமாகும்.
ஆனா விழிப்புணர்வுல வரத்துக்கு ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரம் தான் ஏற்படும். அப்ப டு மெயின்டைன் யுவர் லவ் மீன்ஸ் அப்பா கிட்ட அன்பு அப்படின்னாலே அந்த ஸ்டேஜ் வந்து பாடியில ஸ்டேஜ் சொல்ற ரசரீரி நிலை ரொம்ப ஈஸியா ஆயிடலாம் அப்படி சொல்றாரு. ஏன்னா அன்பை பத்தி சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ அடுத்தது என்னது ஃப்ரெண்டு. தி சேம் வே ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு ஒரு பாட்டு பாடினாரு கண்ணதாசன். அப்ப நண்பன், ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொன்னா காடு வரை அவன் வருவான், உன்னை கரை சேர்க்க முடியாது. காடு வரை உன்னோட பாடியில ஃப்ரெண்டு கிரேவியார்டு வரைக்கும் வருவான், சுடுகாடு வரைக்கும் வருவான். therefore அவன் வந்து உன்னுடைய கவலையை தீர்ப்பான், உனக்கு வந்து வள்ளலாக இருந்து உனக்கு வந்து சந்தோஷத்தை வழங்குவான். சொல்லவே முடியாது. 100% நாட் பாசிபிள். நீ கவலையா இருக்க நேரத்துல தே கேன் பி லிட்டில் ஹெல்ப்ஃபுல், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாமே ஒழிய உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கவே முடியாது. சோ யூ ஹவ் நவ் ஃபவுண்ட் யூர் ட்ரூ ஃப்ரெண்ட். பாபா தானே உனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட், அவர் தானே ட்ரூ ஃப்ரெண்ட், எப்பயுமே ஃப்ரெண்ட் அவரு, சத்தியமான ஃப்ரெண்ட் அவரு. சோ அதனால கான்ஸ்டன்ட்லி ரிமைன் இன் லவ் திஸ் இம்பெரிஷபிள், இந்த அழிவில்லாத ஃப்ரெண்டோட அன்புல நீ மூழ்கி இருக்கும்போது ஆல் யுவர் லேபரிங், உன்னுடைய வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. சோ அந்த மாதிரி அன்பு உங்ககிட்ட இருக்கா? ஹவு டு லவ், யூ நோ ஹவு டு லவ், எப்படி அன்பு பண்றதுன்னு தெரியும். ஏன் இன்னும் நீங்க உழைக்கணும், ஏன் இன்னும் நீங்க கஷ்டப்படணும்? பாப்தாதா சம்டைம்ஸ் பிகம் ரொம்ப ஆச்சரியப்படுறாரா, சில சமயம் அவருக்கு ஒரே சிரிப்பு வர்றதா, ஆச்சரியப்படுறாரா. யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சுமைகளை தூக்க முடியல, குடும்ப சுமையை தூக்க முடியல, வேலை பளுவை தூக்க முடியல, இந்த மாதிரியான பேர்டன், எனக்கு கேரிங் தி பேர்டன் இந்த இருக்கும்போது, இந்த தேக சம்பந்தமான வெயிட் எனக்கு இருக்கும்போது பாபா கூப்பிடுறார், இங்க வா, கொஞ்ச நேரம் இங்க உட்காரு, கம்ஃபர்டபுளா உட்காரு அப்படின்னு சொன்னா கூட அவரால் உட்கார முடியல. ஹி இஸ் நாட் ஏபிள் டு டூ சோ. அந்த அளவுக்கு பேர்டன் இருக்கு. திருப்பி he will constantly run towards his burden again and again. திரும்ப 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 அவருடைய சுமைகள் பின்னால் அவர் ஓடிட்டே இருப்பாரு. ஓடி 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 மூச்சு விட முடியாம என்ன விடுதலை பண்ணிடுறேன்னு கத்துவாராம். ஆனா கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் கம்ஃபர்டபுளா உட்காரு, நீ விடுதலை ஆயிக்கோன்னு சொன்னா முடியாதான் அவரால். அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து ஒரே சிரிப்பு வருதான் பாபா. அதனால therefore கான்ஸ்டன்ட்லி, அதனால எப்படி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அன்புல மூழ்கிடுங்க அவர்கிட்ட போய். டு நாட் ஸ்டெப் அவே ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடாத, கான்ஸ்டன்டா இந்த அழிவில்லாத ஃப்ரெண்ட கம்பெனினா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாபா வந்து ஃப்ரெண்ட் பத்தி விஷயத்துல அட்டென்ஷன் வைக்கிறது இத சொல்றாரு. மூணாவது என்ன பாயிண்ட்? பாட்டு. In the same way, அதே மாதிரி கான்ஸ்டன்ட்லி கண்டினியூ தி சிங் தி சாங்ஸ் ஆஃப் வெர்ச்சூஸ் அப்படின்னு சொல்றாரு. தெய்வீக பண்புகள் என்ற பாடல்களை பாடிக்கொண்டே இருங்கள். யூ ஹவ் அட்டைன்ட் ஃப்ரம் பாப்தாதா. பாப்தாதா கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்தாச்சே, ஆஹா எனக்கு இது கிடைச்சிருச்சுன்ற அந்த சந்தோஷத்துல பாடிக்கிட்டே இருங்க. நிறைய பாட்டு இருக்கு பாபாவை பத்தி, அது தானாவே பாடும். பிளேலிஸ்ட்ல போட்டு விட்டா தானா ஆட்டோமேட்டிக்கா பாடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு the more of praise of the virtues you sing, the more the melody of happiness வரும். எவ்வளவு அதிகமான தெய்வீக பண்புகளை எனக்குள் சேகரித்து கொண்டே இருக்கிறேனோ அவ்வளவு அதிகமான சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும். இந்த சிங்கர்ஸ், இங்க கூட நிறைய பாட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. பரத் வியாஸ் அப்படின்றவர் வந்து மதுபன் எல்லாம் விசிட் பண்ணிருக்காரு. அப்ப அவர் இந்த மாதிரி பாடுறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா உங்களுடைய மியூசிக் இஸ் டிஃபரெண்ட், அந்த மியூசிக் கிடையாது. திஸ் மியூசிக் ஹியர் இஸ் தட் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்தினுடைய பாட்டு இது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேரே ஆகாது, டேமேஜே ஆகாது, பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால எல்லாரும் இந்த பாட்டை பாடுங்க. கான்ஸ்டன்ட்லி கண்டினியூ டு சிங், கான்ஸ்டன்டா பாடிட்டே இருங்க. பாபா ஆஹா ஆஹா, பாபா கொடுக்குற அட்டைன்மெண்ட்ஸ் அத அப்படி பாடிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஈஸிலி பிகம் பாடிலெஸ். அசரீரியாவது ரொம்ப ஈஸி.
The right, there is just reminds கடைசி என்னது நாலாவது the right method, the right way. The right way அப்படின்றது ஒரு நொடியின் விளையாட்டு. The right wayன்றது I am a bodiless soul, நான் ஒரு அசரீரி ஆத்மா. இதான் மெத்தட். ரைட் மெத்தட், ரைட் வே வந்து பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரைட் வேல என்ன ஸ்டேட்மெண்ட் பாபா இன்னொரு முரளியில சொல்லியிருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சதுமே சோல் கான்சியஸ்னஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் மெத்தட்ஸ் போது, காலையில கண் விழிக்கும் போதே நான் அசரீரி, நான் ஆத்மா, இந்த சேவை புரிவதற்காக இந்த சரீரத்துல நான் வந்திருக்கிறேன், ஐ எம் an angel அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாசகமே அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னா இமீடியட்டா உடனே அசரீரியாருக்கான உணர்வு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேற ஒரு முறையில். இந்த மாதிரி மெத்தட்ஸ், ரைட் வேஸ் மெத்தட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. இதுதான் ரொம்ப ஈஸி, ஒரு செகண்ட்ல வந்துடும். ஐ ஆம் அ பாடிலெஸ் சோல், நான் அசரீரி ஆத்மா, சரீரமற்ற ஆத்மா. திஸ் இஸ் ஐ ஆம் அ பாடிலெஸ் சோல் இஸ் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஆல் to become bodiless. இதுதான் இந்த 4 மெத்தட்ஸ்ல ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தட் தான். நான் ஒரு அசரீரி ஆத்மான்னு சொல்லி அந்த ஒரு நொடியில அசரீரி ஆகிறது. இட் இஸ் ஈஸி, அது ஈஸி தானே இல்லையா அப்படின்றாரு. பாபாஸ் பிரைஸ் இஸ் தட் ஹி மேக்ஸ் எனிதிங் டிஃபிகல்ட் அண்ட் ஈஸி. பாபாவுடைய மகிமை என்ன, எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையை கூட அவர் ஈஸியா செய்திருவார், செய்விச்சிருவார். அதே போல அவருடைய குழந்தைங்க நீங்க கூட எந்த ஒரு காரியத்தையும் ஈஸி ஆக்கிடணும். யூ ஆர் தோஸ், இந்த உலகத்தையே ஈஸியா மாத்தக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்ன உங்களுக்கு அப்படின்றார். therefore constantly remind with everyone as an easy yogi. எப்பவுமே ஈஸியான யோகியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருதான் 4 மெத்தட்ஸ் சொல்லி முடிச்சிட்டாரா 4 பத்தி. இப்ப ஜென்ரலா சில அதை வந்து க்ளோஸ் பண்றாரு, என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு. நீங்கெல்லாம் சங்கமயுகத்து பிராமணர்கள், உங்க வாயால கஷ்டம் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. வாயால என்ன எண்ணத்துல கூட வரக்கூடாதுன்றார். இது கஷ்டமா இருக்கு, எனக்கு முடியல, இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாது, எண்ணத்துல கூட வரக்கூடாது. அதனால சோ த ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீங்க இந்த வருஷம் கான்ஸ்டன்ட்லி ஈஸி யோகி அப்படி இருக்கணும்ன்றதுக்காக அந்த வருஷத்தினுடைய டைட்டிலாவே அது கொடுக்கிறார். கான்ஸ்டன்ட்லி அண்ட் ஈஸி யோகியா இருக்கணும் எப்பவுமே. ஜஸ்ட் அஸ் பாபா எப்படி குழந்தைங்க மேல கருணை உள்ளம் கொள்றாரோ அதே போல குழந்தைகள் உங்கள் மேல நீங்க கருணை உள்ளம் கொண்டுக்கோங்கன்னு சொல்றார். You children should have mercy for yourself and also to be merciful towards everyone. முன்ன உங்களுக்கு நீங்க கருணை காட்டிக்கோங்க, மத்தவங்க மேலயும் கருணையா இருங்க. இந்த டைட்டில் கருணை, merciful ones அப்படின்றது உங்களுடைய டைட்டில் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த டைட்டில் கேக்குறார். ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் மெர்சிஃபுல், இந்த மாதிரி கருணை உள்ளம் கொண்டு இருப்பதற்கு பதிலாக நீங்க சின்ன சின்ன தவறுகள் நிறைய செஞ்சிடுறீங்க. என்ன தவறுகள் செஞ்சிடறோம்? இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் மெர்சி, கருணை உள்ளம் கொள்வதற்கு பதிலாக யூ ஃபீல் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் பிட்டி, சுயத்தை, ஐயோ பாவம் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு என்னைய பத்தி நான் நினைச்சுக்கிறது. அது மெர்சி கிடையாது. அதுக்கப்புறம் தென் யூ ஃபர்கெட் டு ஹாவ் மெர்சி. இந்த மாதிரி சுயத்தை பத்தி ஐயோ பாவம் எம்எல்ஏ நான் நினைச்சுக்கிறதுனால பாடி கான்சியஸ்ல மெர்சினா என்னன்ற விஷயமே மறந்து போகுது. கருணை உள்ளம்னா என்ன? ஒருவரை முழுமையாக அவருடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சுமைகள்ல இருந்து வெளியில கொண்டு வர்றது. ஐயோ பாவம் நினைக்கிறது இல்ல, அதற்கான ஆக்ஷன்ல. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ப்ராப்ளம், டாக்கிங் அபவுட் தி சொல்யூஷன். அதனால என்ன ஆகுது? செல்ஃப் பிட்டி வந்துடுது, செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். ஐயோ பாவம் எனக்கு இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. ரெண்டாவது செல்ஃப் டவுட், அதர்ஸ் ஹவ். சில பேருக்கு ஐயோ பாவம்ன்ற ஃபீலிங் வந்து, சில பேருக்கு டவுட் வந்துடுது. யூ திங்க் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் இன் தி ரைட் வே, என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா, பாபா என்னென்னமோ சொல்றாரு, இதை பண்ணு அதை பண்ணு,
இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா அப்படின்ற டவுட் வந்துருது. நான் சூஸ் பண்ணிருக்கிற பாத்து ரைட்டா, எனக்கு இவர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, இன்னும் 5000 இயர்ஸ் சைக்கிள்னு சொல்றாங்க, கான்ஃபிளன்ஸ் ஏஜ்னு சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இது சொல்றாங்க, இதெல்லாம் ரைட்டு தானா, உண்மைதானா, அதெல்லாம் நாம அதெல்லாம் அடைய முடியுமா இந்த ஸ்டேஜ் எல்லாம்? அந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்துருதான். அவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காருல்ல நம்மள, அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த ஸ்டேஜ் அடைய முடியுமா, இஸ் திஸ் தி ரைட் பாத், இதுதான் ரைட் பாத்தா இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் அடைய? இன் திஸ் வே, இது போல வெரி மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் டவுட். சுயத்து மேலே நிறைய டவுட் வருதான். அண்ட் டவுட் அபவுட் தி நாலேஜ், சுயத்து மேலேயும் டவுட் வருது, பாபா மேலேயும் டவுட் வருது, அவர் கொடுக்குற ஞானத்து மேலேயும் டவுட் வருது. சோ பாபா என்ன சொல்றாரு, this is why the feeling of mercy, இந்த ஒரு காரணத்தினாலதான் கொள்ள முடியல கருணை உள்ளம். டோன்ட் பிகம் டிசார்டன்ட், மனசு விட்டுறாதீங்க சொல்றாரு பாபா, மனசு விட்டுறாதீங்க, கான்ஸ்டன்டா பாபாவுடைய இதே சிம்மாசனத்துல ஏறி உட்காரு. ஒருத்தருடைய இதே சிம்மாசனத்துல உட்கார்றோம் அப்படின்னா என்ன பொருள்? பாபா என்ன சொல்றாங்க, இதே சிம்மாசனத்துல உட்கார்ந்துருங்க. அப்புறம் இந்த வருஷம் பிகம் ஈஸி யோகிஸ், ஈஸி யோகி ஆகணும். பி மெர்சிஃபுல் and remain seated on the heart throne அப்படின்னு இந்த வருஷத்துக்கு சொல்றாங்க. இந்த பேராகிராஃப் கூட கவனிங்க, இது கூட இந்த வாரத்தினுடைய வரதானமா வந்தது. எவ்ரி டே அட் அம்ரித் வேலா, பாபா the bestower of fortune puts the tilak of success on the forehead of such obedient children சொல்றார். எந்த such obedient children யாரு? இது முன்னால பாருங்க என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருக்கும் மெர்சிஃபுல்லா இருக்கணும்னு சொன்னார்ல, நீங்க மெர்சிஃபுல்லா இருக்கணும், சுயத்து மேலேயே டவுட் வரக்கூடாது, நாலேஜ் மேல டவுட் வரக்கூடாது, பாபா மேல டவுட் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெர்சிஃபுல்லா இருக்கக்கூடிய சில்ட்ரன் தான் ஒபீடியன்ட் சில்ட்ரன் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒபீடியன்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு பாபா ஒவ்வொரு நாள் அமிர்த வேளையிலும் பாபா ஒரு ரூபத்துல வரார். என்ன ரூபம் அப்படின்னு சொன்னா, பெஸ்டோவர் ஆஃப் ஃபார்ச்சூன், பாகியங்களை வழங்கக்கூடிய வள்ளல். பாகியங்கள் அப்படின்னா என்ன? எல்லா வளங்கள், எல்லா ஃபார்ச்சூன், லக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலா வராரு. வெற்றி திலகம் இடுறாரு நெத்தியில. நெத்தியில யாரு? ஆத்மா. ஆத்மாவுக்கு அதெல்லாம் அப்படி பரிசா கொடுக்குறாருன்னு அர்த்தம். வெற்றி கிடைக்கட்டும்ன்ற வெற்றி திலகம் இடுகிறார். யாருக்கு? ஒபீடியன்ட் சில்ட்ரனுக்கு. ஒபீடியன்ட் சில்ட்ரன் யாரு சொல்லிட்டாரு? ஈஸி யோகி சொல்லிட்டாரு, மெர்சிஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாரு, ஹார்ட் த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த மூணும் யாரு இருக்கோ அவங்க ஒபீடியன்ட் சில்ட்ரன் சொல்றாரு. கருணை உள்ளம் இருக்கணும், ஈஸி யோகியா இருக்கணும், இதய சிம்மாசனம், இறைவனின் இதயத்திற்கு நெருக்கமானவர்னு அர்த்தம். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்னா ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு சொல்றோம்லே, இதயத்திலேயே ஒண்ணு வச்சிருக்கேன், என் கண்ணுலயே ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்களே, இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி அவ்வளோ அன்புல ரொம்ப நெருக்கமான குழந்தைகள் தான் ஒபீடியன்ட் சில்ட்ரன் சொல்றாரு. சோ there is a praise, மகிமை இருக்குது. இந்த மாதிரி இறைவனே தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த திலகம் இடுறாரு அப்படின்ற மகிமைகளும் இருக்குது. சோ இந்த வருஷம் பாபா அந்த மாதிரி ஒபீடியன்ட் சில்ட்ரனுக்கு அந்த வெற்றி திலகம் இட நான் வருகிறேன் அப்படின்ற ப்ராமிஸ் அவர் கொடுக்கிறார். அப்ப சில்ட்ரன், இஃப் யூ ஆர் ஸ்டில் ஸ்லீப்பிங் அட் த டைம், இன்னும் கூட அந்த நேரத்துல நீங்க தூங்குறீங்க அப்படின்னா, தட்ஸ் யுவர் மிஸ்டேக். உங்களுடைய தவறு, என்னுடைய தவறு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, திரும்பவும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, தீபாவளி நேரத்துல எல்லாம் பாருங்க விளக்கு ஏத்துறீங்க, எங்க பார்த்தாலும் விளக்கு ஏத்துறீங்க.
அப்ப வந்து விளக்கேத்துறதோட மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல எல்லாம் வந்து ஒரு நல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்ல விளக்கெல்லாம் ஃபுல்லா ஏத்தி அப்புறம் என்ன செய்யறாங்க, ஆஹ் லக்ஷ்மியை வரவேற்கிறாங்க இல்லையா தீபாவளிக்கு. லக்ஷ்மியுடைய படம் வச்சு அதுக்கு நிறைய நகைகள்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி விளக்கேத்தி தேஹாவ் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்ப ஒரு லக்ஷ்மியை வரவேற்கிறாங்கன்னா என்னென்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கிளீன்லினஸ், கிளீன் பண்றாங்க, லைட் விளக்கேத்துறாங்க, இன்வொகேஷன் இன்வொகேஷன் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க. தோஸ் பீப்புள் இன்வோக் லக்ஷ்மி, லக்ஷ்மியை கூப்பிடுறாங்க மனிதர்கள். ஆனா வேறஸ் யூ, நீங்க லக்ஷ்மியவே கிரியேட் பண்றாரு ஒருத்தர், அவரெல்லாம் வரவேற்கிறீங்க. அப்ப தீபாவளிக்கு லக்ஷ்மியை வரவேற்கிறதுக்கு எத்தனை அலங்காரம் பண்றாங்க. அந்த லக்ஷ்மியவே கிரியேட் பண்றவரை வரவேற்கிறதுக்கு தூங்குவீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாரு பாருங்க. எவ்வளவு குத்தி கேக்குறாரு பாருங்க. கிரியேட்டர் ஆஃப் லக்ஷ்மி. ஒன்லி when you keep your light ignited. அவர் என்ன பிசிக்கலா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு விளக்கேற்றி வச்சு போட்டோ வச்சு உட்காருன்னா சொல்றாரு கிடையாது. only when you keep your light ignited, keep your light. என்னோட லைட்னா என்ன? ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டு இருந்தால்தான் அப்பா வருவார். many do awaken, நிறைய பேர் எந்திரிக்கிறீங்க அமிர்த வேலையில, பட் they then go back to sleep again. உடனே திருப்பி தூங்குவேன். கால் அலாரம் வச்சு எந்திரிக்கிறது, பாபா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றது, திருப்பி டபக்குன்னு படுத்து தூங்கிடும். although they even heard sound, சத்தம் கேட்டாலும் சரி, அலாரம் எல்லாம் அடிக்குது, பாட்டு பாடுது, எல்லாம் கேட்டாலும் சரி, they then go back to sleep in the sleep of carelessness சொல்றாரு. அஜாக்கிரதை, அஜாக்கிரதை என்ற உறக்கத்தில் சென்று விடுகிறார்கள். கோல்டன் ஏஜ்ல கோல்டு மட்டும்தான் இருக்கும், அங்கெல்லாம் டபுள் சோனா எல்லாமே எக்ஸஸாவே கிடைக்கும். அதனால நீங்க இப்ப என்ன செய்யுங்க, பிகம் இக்னைட்டட், எப்பவுமே ஆத்ம தீபத்தை ஏத்தி வைங்க. அதாவது இந்த அவேர்னஸ் தட் ஐ எம் அ சோல், நான் ஆத்மா என்ற விழிப்புணர்வுடன் ஆத்ம அபிமானத்தில் எப்பவுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி ஆத்ம அபிமானத்துல இருந்து அமிர்த வேளையில் அமர்ந்து இருக்கும் போது கிரியேட்டர் ஆஃப் லக்ஷ்மி வருவார் சொல்லிட்டாரு. ஏற்கனவே இங்க சொன்னார்ல, இவ்வளவும் கொடுத்து நீ இன்னும் கூட தூங்குற அப்படின்னா அது என்னுடைய தவறு இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப பாபா என்ன சொல்றாரு, so therefore become ignited your light now. You do not think that with the, நீ நினைச்சிக்காத இந்த தூங்குற சம்ஸ்காரத்தோட, தூக்கம் என்பது கேர்லெஸ்னஸ் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டாரு, the sleep of carelessness. இந்த தூங்குற சம்ஸ்காரத்தோட உனக்கு கோல்டு கிடைக்கும்னு நீ இந்த கனவுல கூட நினைக்காதேன்ட்டார். You do not think that with the sanskar of sleeping now you will receive the gold there. Do you? அப்படி நினைக்கிறியா என்ன? It is those who remain awake now who will receive the gold there. சத்தியத்துக்கு போகணும் அப்படின்னா இப்ப விழிப்புணர்வு இருந்தாத்தான் அப்புறம் உனக்கு தங்கம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்றது கிளியரா சொல்லிட்டார். இட் இஸ் பிகாஸ் யூ ஃபர்கெட் தட். இன்னைக்கு நேத்து முரளியில சொன்னாரு பாத்தீங்களா, அதாவது சத்தியுகத்துலதான் எல்லாமே கிடைக்கும் 100%. நீ திரேதாயுகம் போயிட்டா கூட 75% தான். 2 கலைகள் அங்க குறைஞ்சிறதுனால குழப்பம் என்பது ஆரம்பமாகிவிடும்ன்ற பாயிண்ட சொன்னார். கன்ஃபியூஷன்ஸ் வில் ஸ்டார்ட் இங்க திரேதாயுகத்திலேயே. அப்ப நான் சரியான முயற்சி நான் செய்யலன்னா ஸ்ட்ரெயிட்டா போறதே அது வந்து சொர்க்கமா இருந்தா கூட கன்ஃபியூஷன்ஸ் இருக்க டைம்ல தான் போவேன். அதனால வந்து சத்தியுகத்துக்கு போகணும்ன்றதான் நம்மளுடைய எய்மா இருக்கணும். இட் இஸ் பிகாஸ் யூ ஃபர்கெட் தட் திஸ் இஸ் தி டைம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இது வந்து இப்ப அழிவு காலம் போய்கிட்டு இருக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் மறந்து விடுவதால் ஸ்லீப் ஆஃப் கேர்லெஸ்னஸ்ல போய் விழுந்துடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால கொஞ்சம் அதை பாருங்க, இது கூட வரதான் நம்ம வந்தது. லிசன் டு தி கால் ஆஃப் டிவோட்டிஸ். உங்களுடைய பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள், அவர்களின் அழுகையை கேளுங்கள். எவ்வளவு உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுடைய தாகம் என்ன என்று பாருங்கள். உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடைய அருள் வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஒவ்வொருவரும் துடித்து கொண்டிருப்பதை கொஞ்சம் பாருங்க.
எனக்கு அமைதியை கொடு, எனக்கு நிம்மதியை கொடுன்னு உன் போட்டோ முன்னால நின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்போ உனக்குள்ள அமைதி இருந்தா தானே நீ கொடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? நானே அசாந்தியா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா. சோ இததான் சொல்றாரு. நான் அது எங்க இருந்து பார பண்ண முடியும்? எனக்கு இறைவன் கொடுத்தாத்தான் நான் வாங்க முடியும். அமிர்த வேலையில கொடுக்கிற நேரத்துல நான் தூங்கிட்டு வாங்காம என் பக்தன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான், எப்படி கொடுப்பேன் நானு? How will I transfer? I am the receiver. சோ பாபா என்ன சொல்றாரு, இந்த நீ பண்ணி பாரு, உன்னை நோக்கி நீ என் கருணை காட்டுன்னு கதறிட்டு இருக்கானே, அவனை கொஞ்சம் திரும்பி பாரு. அப்படி நீ அவனை பாத்தீனா யூ வில் நெவர் ஃபீல் அஸ்லீப், உனக்கு தூக்கம் வராது. அதனால தயவு செய்து therefore this year get rid of any habit of carelessly. எந்த ஒரு கேர்லெஸ் ஹேபிட்டா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்துடுறதுக்கு நீங்க இப்ப ஸ்டெப் எடுக்கணும். கண்டிப்பா எடுத்தே தீரணும். ஒன்லி தென் அப்பதான் உங்க டிவோட்டிஸுக்கு நீங்க நல்ல காட்சி கொடுக்க முடியும். அண்ட் சோ திஸ் இயர், இந்த வருஷம் நீங்க காட்சி கொடுக்கக்கூடிய இமேஜா இருக்கணும். This is the way to become the rulers of the globe. விஸ்வ மகாராஜா ஆவதற்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் ஈஸி வே டு பிகம் அஷரீரி அப்படின்னு 4 வித ஈஸி வே டு பிகம் பாடிலெஸ். இத மெத்தட்ஸா சொல்றாரு. சரியா? சோ நம்ம இந்த அஷரீரி ஆவதற்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசுல நல்லா நிறுத்தி வச்சு, அவர் ஒண்ணுமே சொல்ல கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறாரு, சோல் கான்சியஸ்னஸ் அப்பா கிட்ட அளவற்ற அன்புடன் இருக்க வேண்டும். அவருடைய ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா ஃபாலோ பண்ணணும். 3வது நான் சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும். இதுதான் சொல்றாரு அல்டிமேட்டா. சோ இது நல்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்றாரு. என்னுடைய இன்டெலெக்ட், என்னுடைய புத்தி கன்வின்ஸ் ஆனாதான் அது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல வரும். இந்த புத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பேசி நமக்கு புரிய வைக்கிறாரு. சரி, நம்ம இதை புரிஞ்சுப்போம். அஷரீரியாவும் ஆத்மாபிமானத்துல இருப்போம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.